தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/6/2026 சனிக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், பின்னிரவு 4:55 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வாழ்வை வளமாக்கும் தெய்வ வழிபாடுகள். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். அதாவது முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுருவோம். ஏன்னா கணங்களுக்கு அதிபதி கணபதி. அதுக்கு அடுத்தது நம்ம தேர்ந்தெடுக்கிற தெய்வம். நமக்கு இப்போ என்ன பிரச்சனை? இப்போ தாய்மாமனோட ஏதாவது தகராறுகள் இருக்கா? தாய்மாமன் வழியில் நமக்கு ஆதரவு கிடைக்கணுமா? தாயால் நமக்கு நன்மைகள் நடக்கணுமா? அப்போ அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளணும். தந்தையால் நமக்கு நன்மைகள் கிடைக்கணுமா? தந்தை வழி உறவில் புனிதம் அடையணுமா? அப்போ நீங்கள் சிவபெருமானை வணங்கணும். சரி, அதுக்கு அடுத்தது நட்புக்கு என்ன? நண்பர்கள் சிலருக்கு திடீர்னு பகையா போவாங்க, சிலருக்கு பகை நட்பாகும். நட்பு அதிகம் வச்சிருந்தது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அதனால நட்புக்கு கிருஷ்ணர், கண்ணனை கும்பிடணுமா. இதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. தாய்க்கு அம்பிகையாம், தந்தைக்கோ சிவபெருமான், வாய்த்த நட்புக்கோ வண்ணமிகு கண்ணனவன். கண்ணபிரானை கும்பிட்டா நட்பு நலமாக இருக்கும். அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் கண்ணனை பத்தி அதிகம் பேசுவார். சீர்கல்வி கலைவாணி, கல்வி கற்கணுமா? அப்ப கலைவாணியை போய் வழிபடணும். செல்வமெனில் இலக்குமியாம். நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று முன்தினம், செல்வ செழிப்புக்கு அதை கும்பிடுறது. இந்த இலக்குமி படம் வீட்டில் வச்சு கும்பிடுறோமே, நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியணும். வேற வெளி உலகத்துக்கு அதை சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் அறிவாற்றல் வெளி உலகத்துக்கு தெரியணும். இவர் நல்ல கல்வி கற்றவர், கல்விமான், சிறந்த அறிஞர், இவருடைய அறிவாற்றல் உலகுக்கெல்லாம் தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, சரஸ்வதி படத்தை வெளியில பாக்குற மாதிரி மாட்டணும். வீட்டில் வைக்கிற போது வீதியை பார்க்குற மாதிரி மாட்டலாம் சரஸ்வதி படத்தை. ஆனால் இலக்குமி படத்தை வீட்டுக்கு உள்ளே பார்க்குற மாதிரி மாட்டி வைக்கணும். செட்டிநாட்டு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அமைப்பில் இருக்கும். சரஸ்வதி படம் வீதியை பார்த்துருக்கோம்னா நம்முடைய அறிவாற்றல் உலகம் முழுவதும் பரவணும். ஆனால் செல்வ நிலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கு தான் தெரியணும். அதனால உள்நோக்கி இருக்கணும் இலக்குமி படம். சீர்கல்வி கலைவாணி, செல்வமெனில் இலக்குமியாம், ஆர்வமுடன் தொழுதவர்க்கோ அனைத்தும் கிடைத்திடுமாங்கிற. இதெல்லாம் தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர்றோம்னா எதுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய தெய்வத்தை போய் நாடணும். ஆனால் உடனடியாக போய் கும்பிடுறது காட்டிலும் பிள்ளையாரை எப்ப வேணாலும் கும்பிடலாம். ஆனால் மற்ற தெய்வங்களை கும்பிடுற போது நம்முடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தான பலம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பலன், நவாம்சத்துல எப்படி இருக்கு, அது எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டு இருக்கு, எந்த பாதசாரத்தில் இருக்கு, வைத்தியம் கை பார்த்து சொல்றது மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணும். அது எந்த காலில் நிற்கிதோ அதற்குரிய நாளை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் போய் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். சில பேருக்கு மருத்துவத்துறையில் சீட்டு கிடைக்காது, என்ஜினியரில் சீட்டு கிடைக்காது. இந்த புகழ்பெற்ற ஆலயம் கலைவாணிக்குள்ள கோயில் இருக்க ஒட்டக்கூத்தர் கும்பிட்டு கூத்தானூருக்கு நம்ம சொல்றது வழக்கம். போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு திருப்தி ஏற்படும். ரெண்டாவது அவங்களுக்கு சீட்டு கிடைச்சு படிச்சு முடிச்சு பெரிய அளவில் வந்துடுவாங்க. காரணம் அந்த கலைவாணியுடைய நேரடி பார்வை, அந்த அருள் கிடைக்கணும்னா நமக்கு யோகம் தரக்கூடிய நாளில் கலைவாணியை போய் கும்பிடணும். அப்படி கும்பிடுற போது அதுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்போ குருவினுடைய ஆதிக்கம், ஆசிரியர்களால் நமக்கு நன்மை கிடைக்கணும். நம்ம ஆசிரியர் பணிக்கு போகணும்னு வச்சுங்க, ப்ரொஃபஸராக இருக்க ஒருத்தர் பிரியப்படுறாருன்னா அவர் தென்முக கடவுளை வழிபட வேண்டும். தென்முக கடவுள்லாம் யாரு? தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் உள்ள குரு. இந்த குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்குன்னு உள்ள சிறப்பான ஆலயம் எங்கே இருக்கு தெரியுமா? திருவாரூர்ல இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு? அதுக்கு குரு பூஜைன்னு நடக்கும். ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரத்துல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இங்க. அப்படிப்பட்ட ஆலயங்களை நம்ம தேடி சென்று வழிபட்டு வந்தால் நமக்கு இந்த ஆசிரியர் பணியில இருக்கலாம். ஒரு பள்ளிக்கூட நிறுவனம்னு வச்சுங்க, ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னா அந்த கோயில போய் முதல்ல கும்பிட்டு வந்துடணும். குரு சம்பந்தப்பட்ட வகைக்கீன உரிய கோயில் அந்த கோயில். அப்படி ஒவ்வொரு ஆலயங்களும் நிறைய இருக்கு. இந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்து நாம் வழிபட்டு வருகின்ற பொழுது நாள், யோகம், கரணம், நட்சத்திரம், திதி ஐந்தும் பார்ப்பது பஞ்சாங்கம். ஐந்தும் பார்த்து அதற்குரிய யோக பலம் பெற்ற நாளிலே நாம் வழிபட்டு வந்தால் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுப செய்திகள் சேருகின்ற நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். 2இல் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அரசாங்கம் அல்லது பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது. 2இல் புதன் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலை இல்லை, சிறப்பாகவே இருக்கிறது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:22 வரை சந்திராஷ்டமம். எனவே முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதனாலே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கமும் குறையும், வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4:22 மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும், மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சி குறையும், பணப்புழக்கம் கொஞ்சம் குறையலாம், எதிரிகளின் பலம் மேலோங்கும். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வாங்கல் கொடுக்கலிலும் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை அகலும், உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். வரங்கள் வாயில் தேடி வரலாம். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கின்றார். எனவே வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை இன்றைக்கு உயரும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடைபெறும். 7லே சனி இருப்பதனாலே இதுவரை இருந்து தாமதப்பட்டு வந்த சில காரியங்கள் இந்த தடையின்றி முடியும். ஆனால் என்ன இருந்தாலும் விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகலாம். அஷ்டமத்தில் செவ்வாய், மருத்துவ செலவும் உண்டு. திடீர் தாக்குதல்கள் வரலாம். உடல்நலத்தில் மிக மிக கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிக்கல்களும் சிரமங்களும் இதுவரை வந்திருக்கலாம். இன்று அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்லது நடக்கும். யோகமான நாள். இன்றைக்கு செவ்வாய் பார்வை இருப்பதனாலே அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பழக்கமாவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மாற்று கருத்துடையோர் மனம் மாறும். வீட்டு முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நட்பால் நன்மைகள் உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. அரசு வழியிலும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. நாளிலே ராகு இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல் இருக்கலாம். இருந்தாலும் புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆவல் இன்று நிறைவேறப் போகிறது. இன்று நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கும் நாள். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட இயலாது. யாரையேனும் ஒருவரை சார்ந்து அவர்களுடைய குணமறிந்து செயல்பட வேண்டும். 4லே சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகம் பார்க்கும் இடத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை சுமத்துவார்கள். அது மட்டுமல்ல, கெடுபிடிக்கும் ஆளாக நேரிடும். மிக மிக கவனத்தோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மாலை 4:22 வரை உங்கள் ராசிக்கு ஒரு சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் என்பதனாலே குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும், வரங்கள் வாயில் தேடி வரும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அகல நீங்கள் எடுத்த புது யுக்தியை கையாளுவீர்கள். அது மட்டுமல்ல, 4லே செவ்வாய் பழைய இடத்தை கொடுத்துவிட்டு புதிய இடம் வாங்குவது அல்லது வீடு வாங்கும் யோகம் போன்றவைகள் உண்டு. இன்று நல்ல நாள், இனிய நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாலை 4:22 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் ராகுவோடு சேர்ந்தால் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், வீண் வம்பு வீடு தேடி வரலாம். எனவே எந்த புது முயற்சி செய்தாலும் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தெரியும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்களின் கெடுபிடி அதிகரிக்கும். கவனம் தேவை. உத்தியோகத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது.
மீனராசினியர்களே, உங்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி சென்று படிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்பினாலும், வேலை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சி இன்று வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் பெருகும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள். மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை தரும். தொலைபேசி வழி தகவல் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.